வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு என்ன இந்த காணொளியில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் வந்து செய்ய போகிறோம். பெரிய ப்ரொஜெக்ட் அப்படின்னு கேட்டால் 5 அக்கௌண்ட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். 5 அக்கௌண்ட் இப்போ வந்து வாங்கிட்டோம். எல்லாமே ஆக்சன் பிராண்ட் தான் வாங்கியிருக்கிறோம். 2 ஹோஸ் பவரில் 4 அக்கௌண்ட், 1 ஹோஸ் பவரில் ஒரு அக்கௌண்ட், இப்படியுமா 5 அக்கௌண்ட் வாங்கியிருக்கிறோம். இப்போ வாங்குறதுக்கு கடையில் வந்து நிற்கிறேன். எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி கொண்டு நிற்கிறாங்க. பேமெண்ட்டை கட்டிட்டு வாகனத்தில் ஏற்றி கொண்டு போயிட வண்டியைத்தான் போயிட்டு அங்கே கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம வாகனம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். எல்லாத்தையுமே வந்து முதல்ல வாகனத்துக்குள்ளே அடுக்கிடலாம். 5 அக்கௌண்ட்ன்றதால கொஞ்சம் பெரிய வாகனம் ஒன்று பிடிக்க வேண்டிய தேவை இருந்தது. 5ஐயும் ஒரே தான் ஏற்றிடலாம். அதே நேரம் கொப்பை பைப்பு, தண்ணி பைப்பு, பிரேக்கெட், இன்சுலேஷன் கித்தா எல்லாமே வந்து நம்ம வாங்கிட்டோம். வயர் எல்லாமே வந்து வாங்கியாச்சு. சில ஜாமான் வந்து வேலை செய்கிற இடங்கள்லையே கொண்டு போய் சேர்த்துட்டேன். சிலது வந்து இப்போவும் இங்கே ரெடியாக ஏற்றி கொண்டிருக்கிறேன். எல்லாமே ஏற்றிட்டு எடுத்துக்கொண்டு போக போகிறோம். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல வந்து லைட்டு வேலை, கரண்ட் வேலைகள் எல்லாமே வந்து செய்திருக்கு. பிளாஸ்டர் சீலிங் வேலை, அதே நேரம் பார்ட்டிஷன் ஒர்க், எல்லா வேலையுமே லைட் ஒர்க் எல்லாமே செய்திருக்குது. அதையும் நான் காட்டுறேன். அங்கே போயிட்டு நான் எல்லாமே அதையும் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். உண்மையாகவே மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்படி செய்யும்போது 5 அக்கௌண்டையும் வந்து ஒரே நாளில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதை விட பெரிய ஒரு சிறப்பான வேலை. ஒரே நாளில் ஃபிக்ஸ் பண்ணினா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக தொடங்கிட்டோம். ஒரே நாளில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதுவும் ஒரு விஷயம். இதில் ஹைலைட்டே வந்து அதுதான். 5 அக்கௌண்ட் வந்து ஒரே நாளில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எங்களோட டீம் வந்து ஆக்களை பாருங்கள், டீம் மெம்பர்ஸை பாருங்கள் எப்படி இருக்கிறாங்கன்ட்டு. எல்லாம் சும்மா கடகடன்னு வேலை செய்யக்கூடிய சிங்கனுகளாக இருக்கிறாங்க. பார்த்திங்க தானே ஆக்களை. இதுமாதிரி தான் இருக்கிறாங்க. எள்ளண்டா எண்ணெயாக இருப்பாங்க. ஆக்களை பாருங்கள் எப்படி இருக்கிறாங்கன்ட்டு பாருங்கள். ஆக்களை பார்க்கவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறதில்ல எல்லாத்தையும் பார்க்க கருவாத்தோட்டத்து கள்ளன் மாதிரி இருக்குண்டு, அப்படி இல்லை. எல்லாம் வேலையில் நெருப்படுக்கக்கூடிய வேலைக்காரர் ஆக்கள் தான் அப்படி செய்வாங்க. இப்போ இந்த ஏசியெல்லாம் தூக்கி அடுக்கிறத வந்து ஏசிக்கு பாவம் பார்க்குறாங்க. சின்ன நேரம் உடஞ்சி போனால் இப்போ இந்த பிரச்சனை இல்லை. நான் தான் சொன்னேன், அதை மெதுவாக அள்ளி போடுங்கோ, ஏதாவது பிரச்சனை என்றால் உங்களோட சொந்த காசில் இருந்தால் எல்லாத்தையும் கழிப்பேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அதால் எல்லாருமே வந்து கொஞ்சம் டீசெண்டாக பிஹேவ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இந்த குண்டனை பாருங்கள், இந்த இதை மட்டும் தூக்கி கொண்டு போகிறான். இன்சுலேஷன் கித்தாக மட்டும் தூக்கி கொண்டு போய் உள்ளே ஏற்றுறாரால பாருங்கள். சரி, ஓகே. இப்போ வந்து எல்லாமே ஏற்றிட்டோம். இப்போ வாகனத்தை ரெடி பண்ணி கிளப்பி விடுவோம். முதல் வாகனம் போய் சேரட்டும். பின்னாடி நாம் எங்களோட பெரிய லோரியில் மிச்ச ஜாமான்லாம் ஏற்றிட்டோம். இப்போ அதுகளையும் வந்து கொண்டு போக போகிறோம். இப்போ பெரிய லோரியும் வாங்கியாச்சு. அதையும் காட்டுறேன் நான். பாருங்கள் பெரிய லோரி எப்படி இருக்குன்னா பாருங்கள். என்ன வேலைக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன வாகனங்களில் கொண்டு திரிகிறத விட ஒரு பெரிய லோரியை வாங்கியிருக்கிறேன். அதால் வேலை வந்து இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சரி, இப்போ நாங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு வந்துட்டேன். வந்தால் எல்லாத்தையுமே கொண்டு வந்து இறக்கினே தான் தாமதம். எல்லாமே கடந்து எல்லாம் பிரித்து வச்சுட்டாங்க. நம்மளுடைய நண்பர்களை வந்து எல்லாத்தையுமே கலட்டி எடுத்துட்டாங்க. பாருங்கள், பாக்ஸ்லேருந்து எல்லாம் எடுத்தாச்சு. எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு ஆள் அளவெடுக்குது, ஒரு ஆள் ஓட்டையை போடுது, ஒரு ஆள் வயரை ஃபிக்ஸ் பண்ணுது, இன்னொரு ஆள் கொப்பை பைப்பை நிமித்துது. இப்படி கடன்னு வேலை நடக்குது. பாருங்கள், டூல்ஸ் ஐட்டங்கள் எல்லாத்தையும் 2 செட் வச்சுக்கிறாங்க. 2 செட் வச்சுக்கிறாங்க. அப்போ 2 பேர் வந்து மெயினான ஆள் 2 பேர் கடன்னு அடித்து போட்டுறாங்க. பாருங்கள், உரைக்கட்டில் இங்கே ஓட்ட ஒரு 2 எல்லாம் யோசிச்சு கொண்டு நிற்கிறாங்க. ஒரு ஆள் ஓட்டை போட்டு கொண்டிருக்கிறார், இல்லை அடித்து ஓட்டை போட்டு கொண்டிருக்கிறார். பாருங்கள், இப்போ இதான் எடுத்த லோரி. பாருங்கள், இவ்வளோ பெரிய லோரி என்று இதுதான் எடுத்த லோரி. வேலை வந்து கணிசமாக நடந்துட்டு 4 அக்கௌண்ட் வந்து இப்போ இது வரைக்கும் 4 வந்து போட்டி முடியுது. 5ஆவது இனித்தான் வரப்போகுது. பக்கத்தில் வரும் 5ஆவது யூனிட். பாருங்கள், அது 1 ஹோஸ் பவர். இது வந்து உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பார்ட்டிஷன் ஒர்க், இந்த லைட் ஒர்க், அதே நேரம் இன்னும் கொஞ்சம் ஒர்க்கடாக்கு இந்த ஃப்ளோரிங் வந்து செய்ய வேண்டி இருக்குது. ஃப்ளோருக்கு வந்து காப்பெட் அடிக்க போகிறோம். இது வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டைலில் அதை வந்து பண்ணி கிடக்குது. பாருங்கள், 2 அணி 2 ஆள். அதே மாதிரி வெளியில் 2 பேர் சப்போர்ட், உள்ளுக்கு 2 பேர் சப்போர்ட். மொத்தமாக 4-5 பேர் வேலை. கடந்து ஒரே நாளில் 5 அக்கௌண்ட்டும் அடித்து பூட்டியாச்சு.
அதுதான் இதில் இருக்கிற ஹைலைட்டான வேலையை. உங்களுக்கும் எங்களுடைய சேவை தேவையாக இருந்துட்டால் கண்டெக்ட் பண்ணுங்கள். நன்றி.